என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக இன்று உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மா உனக்கு ஒரு உதவியை செய்வதற்கு, உன் வெற்றியை தருவதற்கு உனக்கு இப்பொழுதே இந்த நேரத்தில் இதை கேட்டு முடிக்கும் பொழுதே நல்ல உத்தரவை தர வந்திருக்கின்றேன். இந்த உத்தரவை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையே. இந்த பெயர் கொண்ட ஒருவர்தான் உன் வாழ்க்கை நிகழ்வை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தியே ஆவேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டார். என்னிடம் சொல்லிவிட்டதோடு இன்று இடத்தில் கொள்ளாமல் உன்னை வந்து சந்திக்க போகும் நேரத்தையும் நெருங்கிவிட்டார். இப்பொழுது உன்னை தேடி வரும் இந்த நேரத்தில் உனக்கு நம்பிக்கையோடு நல்லது நடத்தித்தர இந்த அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனம் கலங்கி கொண்டு நிற்காதே. கடந்து வருகின்ற வாழ்க்கையில் நன்றி மறந்தவர்களை என்னதான் உன் மனம் கலங்கி கொண்டு இருந்தாலும் நீ அவர்களை நினைத்து வேதனைப்படாதே. உன் மனம் கலங்கி கொண்டு இருந்தது வேண்டியவர் வேண்டாதவர் என்று நாம் எத்தனையோ பேரை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் நமக்கே உரித்தானவர், நமக்கே சொந்தமானவர் நமக்கென்று ஏதாவது செய்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டு கொள்வோம் என்று நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒருவரை தான் இப்பொழுது நான் உனக்காக உன்னிடத்தில் அனுப்பி வைக்க வந்திருக்கின்றேன். யாருமில்லை என்று போகின்ற நேரத்தில் எல்லாம் கண்ணீரோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, வெற்று கிரீடத்தை தருவதற்கு இப்பொழுது அவர் உன்னை வந்து சேர்ந்து விட்டால் உன் மனதின் கவலைகளின் கஷ்டத்தையும் புரிந்து கொள்வதற்கும் மன ஆறுதல் சொல்வதற்கும் யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் நம்பிக்கையான தருணத்திற்கு கை கொடுக்கும் நேரத்திலேயே அவர் வந்து உன்னை சரணடைந்து விட்டார். வேண்டவே வேண்டாம் என்று வெறுத்துவிட்டு போனவர் நீயே கதி என்று வந்திருக்கும் பொழுது உன் மனம் இவரின் வருகையால் எவ்வளவு துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். மகிழ்ச்சியில் ஆரவாரப்படுத்த போகின்றேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீ நம்பிக்கொள்ளாமல் இருந்தாய் அல்லவா? இப்பொழுது உன்னை மகிழ்ச்சிப்படுத்தவும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் இந்த அம்மாவே உன் வீட்டிற்குள் வந்திருக்கும் பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. இது நடக்கின்ற பொழுது நான் உனக்கு ஏதாவது ஒன்றை காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஏதோ உன் மனதில் தீராத குழப்பத்தை வைத்து கொண்டு இருக்கின்றார். இது நடக்குமா அது நடக்குமா என்று நினைத்து பரிதவிக்கின்றாய். இதோ அவரே உனக்காக வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ யாருக்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றாய்? மனதின் வழிகளை புரிந்து கொண்டு என் வார்த்தைகளாகவோ புகைப்படங்களாகவோ என் பெயர் கொண்ட ஒருவராகவோ உன்னில் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அதன் பிறகும் சற்று ஏன் நீ நிராகரித்து கொண்டு இருக்கின்றாய்? நானே அனுப்பியவர்தான் என் பெயர் கொண்ட ஒருவர். அவர்தான் உனக்கான உதவியை இங்கு செய்வதற்கு வந்திருக்கும் பொழுது தேடி வந்த தேசத்தை நீ தொலைத்து விடாதே என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, எதற்காக நீ இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் நீ சில விஷயங்கள் இங்கு தவறாக புரிந்து கொள்கின்ற விஷயத்திற்கு மீண்டும் மீண்டும் போய் நான் நல்லவன்தான் என்று முன்னே போய் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தேவையில்லை என் தங்கமே. அப்படி இருக்கவும் உன் அம்மா நான் சொல்லவில்லை. நீ உன் வேலையும் உன் மனசாட்சிற்கு உட்பட்டும் உன் நேர்மைக்கு உட்பட்டும் தான் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்று ஏன் உன் மனநிலை தடுமாறி கொண்டிருக்கின்றது? அவர்கள் செல்லும் பாதையில் அங்கு தடைகள் இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ எப்பொழுது தடைகளையும் எதிர்கொள்ள ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கின்றாய் அப்பொழுதே உனக்கான வெளிச்சத்தை நீ பெறப்போகின்றாய் என் தங்கமே. அர்த்தம் தொலைவிலேயே இருக்கின்ற வெளிச்சத்தை உன் கண்முன்னே காட்டுவதற்கு இப்பொழுது உன் அம்மா நானே வந்திருக்கும் பொழுது உன்னை விட்டு விலகி சென்றவர்களை பற்றி உன் மனம் இருந்தால் என் தங்கமே, உன் மீது விவேகத்தோடும் வேகத்தோடும் ஒரு செயலை செய்து கொண்டு நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா?
நீ அந்த செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உன் முயற்சிக்கு பயனளிக்கும் வகையில் உனக்கான உதவி செய்கின்ற தருணத்தை இந்த அம்மா நான் தருவதற்கு வரும்பொழுது நீ எதற்காக வருந்தி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே? அதற்காக நான் என் பெயர் கொண்ட ஒருவரையும் நான் அனுப்பி வைத்திருக்கும் பொழுது நீ வேண்டாம் என்று தள்ளிவிடாதே என்றுதான் நான் சொல்கின்றேன். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உன் மனதை காயப்படுத்தி விட்டார்கள், உன் மனதை கலங்கடித்து விட்டார்களே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் இந்த அம்மா உனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் நம்பிக்கைக்குரியவனாக இந்த அம்மா அனுப்பிய ஒருவர் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ யாரை தேடிக் கொண்டிருக்கின்றாய்? சில சமயத்தில் தவறை செய்யாமல் குற்றத்தின் குறைகளையும் உன்னையே ஏற்றுக்கொண்டு உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அடுத்தது என்ன செய்ய போகின்றோம், ஏது செய்ய போகின்றோம் என்றுதானே உன் மனம் கவர்ந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, நீ மனம் தளராதே. நான் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையையும் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு தான் இங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் யோசிக்காமல் உன் மன நிம்மதி எங்கே பெற்றுக்கொள்வது, என்ன வழிகள் உண்டோ அதை மட்டும் நீ செயல்படுத்தி கொண்டு இரு. என் தங்கமே, உன்னை பார்க்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உன் காரியத்தை செய்வதற்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அம்மா நான் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் தங்கமே, என் பெயர் கொண்ட ஒருவர் உன்னை தேடி வந்து நீ கேட்கின்ற உதவிகளை தானாகவே செய்வதற்கு வரும்பொழுது உன் வெற்றியின் தருணத்தை தடுமாற வைத்து விட்டேனே என்று மட்டும் என்னை கொள்ளாதே. உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை நீ என்னிடத்தில் சேர்த்துவிடு. என்ன நடந்தாலும் சரி, இந்த அம்மா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள். அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக கண்கலங்க வேண்டும்? உன் மனதில் உள்ள காரியத்தை தெளிவுபடுத்திக் கொள் என் தங்க பிள்ளையே. உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்து வைத்துவிட்டுதான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருப்பதை என்ன வேண்டுமானாலும் தெரியப்படுத்திக் கொள். உனக்காக நான் இருப்பதை மட்டும் மறந்தும் மறுத்து விடாதே. இதுதான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே. உனக்கு நல்லதை நடத்தி தராமல் நான் எப்படி இருப்பேன் என்று நீ நினைக்கின்றாய்? இதோ வருகின்ற செயல்கள் உனதாக மாறும் பொழுது, அந்த உணர்வாக இருக்கும் பொழுது, உனக்காக உதவி செய்பவரை நான் அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது உன்னால் உணர்வை அதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கும். இவர்தான் உனக்கானவர் என்று சற்று யோசித்து மனக்குழப்பம் இல்லாமல் நீ முடிவெடு. என் தங்க பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.